மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் 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 அக்கா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவர் பண்ணலாம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வீடியோ எடுக்கவே முடியலங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒன்னு எடுத்தேன், அதோட இப்போ ஒன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புஷ் பண்ணி நானே கிளம்பி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம ஆரிய பவன் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவானந்தா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் 200 ஃபீட் ரோட் கொளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து செந்தில் நகர் பஸ் ஸ்டாப்க்கு வெளியிலேயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் என்னன்னா ஈஸி பைக்கு பக்கத்துலயே இருக்குங்க இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டிஃபன் காம்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா செட் டிஃபன், மினி டிஃபன் 2 கொடுக்குறாங்க. செட் டிஃபன் வந்து பிரைஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும், அதே மாதிரி டைமிங்கும் கம்மியா தான் கொடுக்குறாங்க. 7 to 8:30. மினி டிஃபன் காம்போ வந்து 7 to 10:30 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த மினி டிஃபன் காம்போ ஈவினிங்குமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. 4:30ல இருந்து நைட் வந்து 9 o'clock வரைக்கும் கிடைக்குது டின்னருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, பிரைஸ் எல்லாம் எப்படி குடுக்குறாங்க. நான் வந்து 9:30 ஆயிடுச்சுங்க வரதுக்கு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல என்ன டிஃபன் அவைலபிள் இருக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன மெனு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே போர்ட்ல போட்டிருக்காங்க. அதுல கீ தோசை, கீ ஆனியன் தோசை, ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை, ஆனியன் ரவா மசாலா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ல ரவா தோசை கிடைக்குதா இங்க. இந்ததான் ட்ரை பண்ண போறோம் நம்ம. ஃபைனலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. வந்து ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை, ஆனியனுக்கு பதிலா ட்ரை ஃப்ரூட் மட்டும் போட்டு ரவா தோசை பண்ணியிருக்காங்க. இது வந்து மினி டிஃபன் காம்போ. இது இடியாப்பம் சைடிஷ் குருமா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல மினி டிஃபன் நான் எதுக்கு சூஸ் பண்ணுவேன்னா இதுல கேசரி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ நான் மினி டிஃபன் சாப்பிட போறதுல இந்த ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை தான் சாப்பிட போறேன். இது பூராவே ஸ்வீட்டா இருக்கும் போது நான் ஏன் இதை சூஸ் பண்ணக்கூடாது. எங்கப்பா நிறைய செரி தான் இருக்கு. செரி, டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை பயங்கர பெருசா இருக்குப்பா. நான் சொன்னேன்ல ஆனியனுக்கு வந்து ரீப்ளேஸா வந்து ட்ரை ஃப்ரூட் போடுவாங்க. நான் ஆர்டர் பண்ணும் போதே அவங்க கிட்ட கேட்டேன் விவரத்தை. பிரிச்சு காட்டுற அளவுக்கு டைம் இல்ல, இருந்தாலும் செம்ம பசிங்க எனக்கு. எல்லாம் கிறிஸ்பியா இருக்கு. ரவா தோசை வாங்குறதுக்கு காரணமே அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான். எடுத்த உடனே சாம்பார் தான். ஆனா இது தனியா சாப்பிடணும்னு எனக்கு தோணுது, இருந்தாலும் வேணாம், எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்பானே. எதிர்பார்த்த மாதிரியே லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கு. ஏன் லைட்டா வந்துச்சுன்னா ஓரத்துல அந்த அளவுக்கு இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ். இதோட பிரைஸ் வந்து 110க்கு கொடுக்குறாங்க. தேங்காய் சட்னி வேற லெவல். சைடிஷே தேவை கிடையாது, நல்லா ஒரு ஸ்வீட்டா இருக்கும். ரவா தோசையோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. தேங்காய் சட்னியோட எனக்கு சாம்பாரோட டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அற்புதமா இருக்கு இந்த தோசை. எனக்கு ஆரியபவன் இவங்க பேரை சொன்ன உடனே இந்த தோசையோட ஞாபகம் தான் வரும். எனக்கு வந்து இந்த டிஷ்ஷை தாண்டி அடுத்த மினி டிஃபன் எல்லாம் சாப்பிடுறது போகவே மனசு வரலங்க. என்ன மாதிரி கிட்ஸுகளும் ரொம்ப பிடிக்கும். 3 பீஸ் இடியாப்பம் கொடுத்துருக்காங்க. ஒரு இடியாப்பத்தோட சைஸ் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து குருமாவும் சாம்பார், தேங்காய் சட்னி. நம்ம இடியாப்பம் குருமா தான் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்குங்க இடியாப்பம். அந்த பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த குருமா. குருமா டேஸ்ட் அல்டிமேட். நான் எதிர்பார்த்தேன் இவ்வளோ காரமா மசாலா தூக்கலாம். ஹோட்டல்ல எல்லாம் வந்தா இந்த மாதிரியான குருமா தான் நான் எதிர்பார்ப்பேன். இடியாப்பத்துக்கு வந்து செம்மையா இருக்கு. நான் இடியாப்பத்துக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா வடக்கறியோ தேங்காய் பாலோ தான் ட்ரை பண்ணுவேன். குருமா வந்து சூப்பரா இருக்கு. அப்படியே இடியாப்பமும் உள்ள நல்லா இறங்குறதே தெரியல, சாஃப்டா இருக்கிறதுனால. இதோட பிரைஸ் வந்து 90 rupeesக்கு கொடுக்குறாங்க. மினி டிஃபன்லயே மோஸ்டா எல்லாம் வந்துரும். நான் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுறேன். மினி டிஃபன்ல பாத்தீங்கன்னா கேசரி, 2 வகை சட்னி, பொங்கல், பூரி கிழங்கு, மினி இட்லி, சாம்பார், வடை,
பூரி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நார்மல் தோசை நல்லா பெருசா இருக்கு, மினி தோசை மாதிரிலாம் இல்ல. கேசரி தாங்க குவான்டிட்டி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாம் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நீ நிறைய இருக்கும் போல, ரொம்ப இருக்கு கேசரி. பைனாப்பிள் புட்டிங் கேசரி, டே நான் சொன்னேன்னா தலன்னு இருக்கு கேசரின்ட்டு. ஸ்வீட்னஸ் வந்து அளவா போட்டிருக்காங்க. இப்பதான் நிறைய கேசரி சாப்பிட முடியும். பைனாப்பிள் கூட கிடையாது, இது வேற ஏதோ ஒரு எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ஊத்திருக்காங்க. வெனிலா ஃபிளேவர் தான் வருது. டே சூடு வர ஆரச்சா வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியே இருக்கு, ஜில்லுன்னு. பூரி வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படியே வந்து சப்பாத்தி சாஃப்டா இருந்தா எப்படி இருக்கு. பூரினாலே கொஞ்சம் பொறன்னு இருக்கும், ஆனா இது வந்து அப்படியே மெத்துன்னு இருக்கு. இதுக்கு வந்து கிழங்கு மசாலா வந்து நல்லா கெட்டியா இருக்கு. மசாலா வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குலயே பண்ணியிருப்பாங்க. சால்ட் காரம் ரெண்டுமே கம்மியா இருக்கு. ஒருவேளை நான் அந்த குருமா சாப்பிட்டதுனால எனக்கு தெரியலையான்னு தெரியல. லைட்டா தண்ணி குடிக்கும், இப்ப சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். ஒரு மாதிரி சட்டிலா தான் இருக்கும், நல்லா ஒரு கெட்டியா இருக்குங்க. ஃபுல்லா அந்த உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிருப்பாங்க. தாலிப்போட பிளேவர் தூக்கலா இருக்கும். பூரி தான் சான்ஸே இல்ல, துணி மாதிரி அடி கிழியுது. நம்ம வந்து மினி இட்லிய சாம்பார் இட்லியா கன்வெர்ட் பண்ண போறோம். சாம்பார் நான் சொன்னேன் நல்லா இருக்குன்னு, எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. எல்லாம் முருங்கைக்காய் எல்லா காயும் போட்டிருக்காங்கப்பா. 5 பீஸ் கொடுத்துருக்காங்க இட்லி. நான் இதைதான் எடுத்தேன், போதும். அந்த சாம்பார்ல இறக்கும் போது நெய்யெல்லாம் ஊத்திருப்பாங்க போல. நல்ல நிறைய சாம்பார் எடுத்து சாப்பிடும் போதுதான் அந்த நெய்யோட பிளேவர் வருது. நான் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார். ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி சாம்பார் நம்ம வீட்டுல வைக்கவே முடியாது. நான் டிஃபன் சாம்பார்னு தப்பா சொல்லிட்டேன். டிஃபன் சாம்பார் தான் சிறு பருப்புல செஞ்சிருப்பாங்க, இது வந்து தோரம் பருப்புல தான் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரைஸ்க்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து பாருங்க சரியான குவான்டிட்டிப்பா. எனக்கு சட்னி தண்ணியா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா கீழே போயிருச்சு, தண்ணி மேல வந்துருச்சு. தேங்காய் சட்னி தான் சாம்பார் காம்பினேஷன். ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்கு, சரியான டேஸ்ட். பொங்கல் எல்லாம் மிளகு பொங்கலுங்க, சாஃப்டா இருக்கு பொங்கல். கொஞ்சம் ஆரிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நான் வீட்டுல எல்லாம் செஞ்சா ரொம்ப வறண்டு போயிடும். அதெல்லாம் சரியான பதங்க. இதுக்காகவே செஃப் ஆயிடணும் போல, இன்னும் டேஸ்டா சமைக்கிறாங்க. அதான் நான் சொல்லுவேனே எப்பவுமே வழக்கமா, பெருமாள் கோயில் மிளகு பொங்கல் மாதிரியே இருக்கு. இதுக்கு வந்து வடையோட ட்ரை பண்ணுவோம். மினி வடை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆனியன் இல்லாம போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வடை தான் இது. நான் வந்து பொங்கலுக்கு வடையை தொட்டுக்கிறேன். பாருங்க, வடை வந்து ஆறுனாலும் நல்லா இருக்கும். மிளகோட ஜீரகத்தோட பிளேவர் தான் தூக்கலா தெரியுது. இந்த பொங்கல் சாப்பிடும் போதுதான் எனக்கு இன்னொரு பொங்கல் ஞாபகம் வருது. இப்ப வந்து மல்லி பொங்கல் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த மல்லி பொங்கல் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து தோசை மட்டும் தான் நான் ட்ரை பண்ணல, பாக்கி வச்சிருக்கேன். நல்லா பேப்பர் ரோஸ்ட்டுங்க, கொஞ்சோண்டு மசாலா, கொஞ்சோண்டு சட்னி கிடையாது, சாம்பார் கிடையாது. நல்லா டிப் பண்ணிக்கணும் சாம்பார். இந்த சாம்பாரெல்லாம் இப்படிதான் சாப்பிடணும். கீ ரோஸ்ட்பா நல்லா இருக்கும். நான் வெறும் பேப்பர் ரோஸ்ட்னு நினைச்சேன். என்னப்பா இவங்க இப்படி பண்றாங்க. நிஜமாவே 120 ரூபாய்க்கு தாராளமா வாங்குறாங்க. கீ ரோஸ்ட் பொங்கல் குவான்டிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மினி டிஃபனை பொறுத்த வரைக்கும் மினி டிஃபனே கிடையாது, இது நார்மல் டிஃபன் காம்போ. ஆனா வந்து செட் டிஃபன் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுலதான் எனக்கு தெரிஞ்சு 59 rupeesக்கு குவான்டிட்டி எல்லாம் கம்மியா வரும்னு நினைக்கிறேன். தோசை அருமையா இருக்கு, ஆரிட்டாலுமே அந்த கிறிஸ்பினஸ் போகவே இல்லை. சாம்பார் தான் சான்ஸே இல்ல, ஒரு பைட்டும் நின்னு பேசு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு தெரியும். டீ கடையில எல்லாம் ராகி மால்ட்னு ஒண்ணு விற்பாங்க. அந்த ராகி மால்ட் இங்கேயும் இருக்கும். சரி, நான் ராகி மால்ட் வாங்கல, அந்த மினி டிஃபனுக்கு வந்து ஃபில்டர் காஃபி வரும் இல்லையா, அதுதான்.
பாக்குறதுக்கு வந்து மைல்டா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இந்த பால். அதாவது கலர் மைல்டா இருக்கும், குடிக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி சொல்றேன். கரெக்டா கன்வே பண்ணும்ல. எனக்கு வந்து மினி டிஃபனா செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட் ரவா தோசைலாம் சான்ஸே கிடையாதுங்க. 110 ரூபாய்க்கு வேற லெவல் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் தோசைக்கு அடுத்ததான் இந்த ட்ரை ஃப்ரூட் தோசையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதை மறக்காம ட்ரை பண்ணுவேன். ஏன்னா மினி டிஃபன் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். பட் வந்து இவங்க கிட்ட யூனிக்கா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ரொம்ப மெய் மறந்த ஒரு விஷயம் சாம்பாரோட டேஸ்ட். சாம்பாரோட டேஸ்ட்லாம் தாறுமாறா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு வந்து டிஃபனுக்கு டேஸ்டே கொடுத்துச்சு. மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு நான் இந்த இடத்த சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் அளவா சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.